Yeah, good morning, good afternoon. This is Dr. Ramnathan Archana and like 2025 October 14th or 13th I guess. I don't even remember the date and time. So eveningல சூரிச் எப்படி இருக்கும் என்று சும்மா ஒரு வீடியோ சும்மா நடந்து போகிறேன். ஸோ ஒரு வீடியோ வந்து எடுத்து உங்களுக்கு போடுன்னு பார்த்தேன். சூப்பரான ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாமே ரொம்ப ஆசை. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸுண்டா பைத்தியம். முக்கியமாக ட்ரெஸ் அப்பா சொல்லுவார் ஆள் பாதி ஆடை பாதி வந்து. ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் மட்டும்தான் வீடு கார் எல்லாம் வேண்டி சேர்க்கணும் இல்லை. இந்த உடுப்பு நீட்டாக உடுப்பு போடணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த ஹைக்கிங் ட்ரெஸ்ஸு எல்லாத்துகள் இது எல்லாமே இருக்குது சுற்றி வேறு. போய் பார்க்க ஆசை தான். இட்ஸ் ஓகே. எனிவே நான் இதான் இப்போ நிற்கிறது வந்து ஹாய் சூரிச் டவுனில் இரவு எப்படி இருக்குமென்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சூரிச் டவுன் வந்து இரவு இப்படி தான் இருக்கும். வெரி குவாய்ட். இங்கே நீங்கள் நிற்கிற மாதிரி சும்மா தான் காத்தி குளறி அடித்து போட்டுலாம் ஓடையிலாது. அதெல்லாம் இட்ஸ் நாட் பாசிபிள். நான் ஒரு கடைக்கு முன்னே நினைக்கிறேன். எனிவே நடக்கிறேன். ஸோ நடக்கிற உடம்புக்கு நல்லம், மனசுக்கும் நல்லம். சூரிச் டவுன் வந்து இப்படி தான் இருக்கும். என்ன பார்த்துட்டு நான் இந்த லைவில் என்ன பார்த்துட்டு ஒரு 1-2 பேர் தாங்களும் டவுன் எப்படி இருக்குமென்று வீடியோ போட்டுக்கேன். 210 வியூ, 300 வியூ, 350 வியூ தான் போயிருக்கு. ஸோ கைஸ் நான் செய்கிறேன்றதுக்காண்டி எல்லாத்தையும் செய்ய ட்ரை பண்ணாதீங்கடா, அது கொஞ்சம் கஷ்டம். எனிவே இந்த ஷாப்ஸ் இருக்குது. பட் இங்கே வந்து என்னென்றால் ஸ்ரீலங்காவில் வந்து இஸ் பட்ட சீப். Shops are very cheap in Sri Lanka, but here it's very expensive, very expensive here. இங்கே இந்த கார்கள் எல்லாம் பெரிய எக்ஸ்பென்சிவ் இல்லை. எங்கே பார்த்தாலும் மெர்சிடிஸ் பென்ஸும் what do you call that, எல்லாமே வந்து பிராண்டட் கார்ஸ் தான் இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே வந்து எக்ஸ்பென்சிவான காசு தான். இங்கே மெர்சிடிஸ் பென்ஸ் இப்போ இப்படி ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் உண்டு ஸ்ரீலங்காவில் வேண்டாண்டா 12-14 கோடி வேணும். ஆனால் இங்கே ஸ்ரீலங்கன் காசுக்கு 1 கோடிக்குள்ளேயே வேண்டில்லை இந்த மெர்சிடிஸ் பென்ஸ். ஸோ இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து சில விடயங்கள் சிலதுகளுக்கு வந்து வித்தியாசம். இப்போ உதாரணத்துக்கு சாப்பாடு வந்து இங்கே ஹெல்லோட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ். சாப்பாடு சரியான எக்ஸ்பென்சிவ். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு தான் இங்கே எக்ஸ்பென்சிவ். மற்றது அங்கே கம்பேர் பண்ணி பார்க்க இங்கே சில சாமான் எக்ஸ்பென்சிவ் தான். பட் நாட் எவ்ரி திங். சிலது பயங்கர சீப். எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாம் இங்கே சரியான குவாலிட்டியான எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் இருக்குது. ஸோ நான் அன்றைக்கு ஒரு மீட்டிங் ஒன்றுக்கு போனேன். ஒரு பார்லிமெண்டேரியன் ஒரு ஆளை மீட் பண்ணி போட்டு அதுக்கு கம்மிங் பேக் அதில் ஒரு டாய் ஷாப் ஒன்று இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் see what do they have. அது வந்து ஒரு டாய் ஷாப் உண்டு. ஸோ ஐ வாஸ் லைக் trying to buy something for my kiddo. Unfortunately the shop is getting closed and the shop வந்து போட்டுருக்காங்க. இங்கே இன்னொரு 6:37 சூரிச்சில் ஓகே ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. சூரிச்சில் ஷாப்ஸ் எல்லாம் ஏர்லியாகவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. I'm not here for shopping. I'm just here for walking around. The Range Rover, this car, can you look at this car? இந்த கார் பாருங்கள், இந்த Range Rover. இது வந்து இங்கே வந்து ஒரு 2 கோடிக்கு ஈவன் இல்லை. இது 2 கோடி ஸ்ரீலங்கன் காசுக்கு 2-2.5 கோடிக்கு இந்த Range Rover எடுக்கலாம். ஃபுல் பிளாக் Range Rover. பட் இது வந்து ஸ்ரீலங்காவில் எடுக்கிறேன்டா நான் நினைக்கிறேன் 16-18 கோடி தாண்டு. ஸோ இங்கே காசு எல்லாம் பயங்கர சீப். இங்கே இருக்கிற காசு எல்லாமே பயங்கர சீப். யூ கேன் see இதுதான் டவுன். ஈவினிங்கில் இப்படி தான் இருக்கும் டவுன். திஸ் லுக் ரியலி குட். சும்மா வாக்கிங் மேட்டது. இங்கே இந்த பைக்ஸ் வந்து நீங்கள் ரெண்ட் அவுட் பண்ணலாம். சில பைக்ஸ் வந்து இங்கே இருக்கிறார்கள் பாவிக்கலாம். அதுக்கு லைசன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஐ ஹவ் டேக் லைசன்ஸ். எஸ் இதில் 2 பேர் நிற்கணும். நம்மளோட ஒரு காவலியல் மாதிரி 2-3 பேர் நிற்கணும். ஓகே நான் சும்மா நடந்துட்டு போகிறேன். just want to see what is this
ஒரு பவர் பேங்க் கொண்டு வேண்டினேன் இன்றைக்கி. ஸோ பிகாஸ் ஃபோன் இஸ் கெட்டிங் ஆஃப், ஸோ ஐ வாண்டட் அ பவர் பேங்க். ஸோ பவர் பேங்க் கொண்டு வேண்டினேன். இங்கே வந்து இந்த பில்டிங்ஸ் எல்லாமே சூப்பர்பாக இருக்குது. ஹோட்டல்ஸ் எல்லாமே, ஹோட்டல்ஸ், பில்டிங்ஸ், பாஸ் எல்லாமே கொழும்பை விட பெட்டர். எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். இங்கே இருக்கிற ஆக்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் வந்து சரியான, நான் அது நேராக வீடியோ எடுக்கிறது நாட் நைஸ், பட் தே ஹேவ் அ வெல் நைஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் பெட்ஸ். அதே அங்கே ஒரு டேஷ் அண்ட் ஒரு ஆரம்பிக்கிறார். ஹாய். ட்ராம்ஸ் வந்து போய்கொண்டிருக்கு. இப்படி தான் சுவிட்சர்லாந்து டவுன் இருக்கும். எனக்கு ரோட்டை க்ராஸ் பண்ண தேவையில்லை, பட் நான் ரோட்டை க்ராஸ் பண்ணுறோம். க்ராஸ் த ரோட். சிக்னல் பார்த்தா க்ராஸ் பண்ணணும், இல்லாட்டி ட்ராம் வந்து எடுத்து விட்டு போயிடும். ஓகே, வாக்கிங் த்ரூ. இங்கே பிஎம்டபிள்யூ கார்ஸ், பிஎம்டபிள்யூ எல்லாம் இங்கே சின்ன சின்ன காரெல்லாம் நிற்குது, நான் பார்த்துருக்கேன். பட் எவ்ரிபடி டிரைவ்ஸ் பிஎம்டபிள்யூ, மெர்சிடிஸ் பென்ஸ், ஃபோர்ட், லுக் அட் தட் எவ்ரிவன். ஆனால் இந்த மாதிரி மெஸ்டா காசும் இருக்குங்க. டெஸ்லா போகுது. டொயோட்டா டாக்ஸிக்கு கூட இங்கே டெஸ்லா பாவிப்பாங்க. டெஸ்லா தான் நீங்கள் சில நேரங்களில் டாக்ஸிக்கு இருக்கும். அந்தளவுக்கு வந்து டவுன் வந்து பயங்கரமாக டெவலப் பண்ண இடம். பியூட்டி, அதாவது வந்து ஒரு கண்ட்ரி வந்து இவ்வளோத்துக்கு. ஆனால் இங்கேயும் வெங்கடாக்கள் இருக்கான், அவ்வளோ குப்பையை ரோட்டில் போட்டு போயிருக்கான். பட் எவ்வளோக்கு ஒரு டவுன் பியூட்டியாக இருக்கிறமோ அந்தளத்துக்கு இங்கே டவுன் வந்து இருக்கும். ஹாலன்பேட் சிட்டி என்று ஒன்று இருக்குது. ஷாப்பிங் தான் இங்கே எங்கே பார்த்தாலும் ஷாப்பிங் மாதம் இருக்கும். இங்கே ஃபோன் எடுத்து பார்த்து நான் டெஸ்டினேஷன் மாறுது. ஸோ டெஸ்டினேஷனை மாற்றிட்டு நான் போக வேண்டிய இடத்தை விட வேறு இடத்துக்கு போகுது. இதுதான் இப்படி தான் இருக்கும். வா, வெரி நைஸ். நேற்று வந்து கதை சின்னம் சில பேர் ஏனென்றால் அவையோட கன்சர்ன் வந்து இங்கே இருக்க யாருக்குமே விருப்பம் இல்லை, நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து இருக்க தான் ஆசைப்படணும் என்று சொல்லி ஒரு அக்காவராக சொன்ன அந்த மீட்டிங்கில். இட் வாஸ் அ ஜோக் ஃபார் மீ. யாருக்குமே யாழ்ப்பாணத்தில் வந்து வாழ ஆசை இல்லை. எல்லோரும் இங்கே தான் வாழணும். யாழ்ப்பாணத்தில் அரசியல் நாங்கள் தான் கலைக்கிறோம், அரசியல் நாங்கள் தான் செய்கிறோம். ஸோ யாழ்ப்பாண அரசியலை மாற்றணுமென்று ஆசைப்படுறோம், அவ்வளோதான். இந்த பில்டிங்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். அந்த கலரை பார்த்தீங்கன்னா, பில்டிங்ஸோட கலரை பார்த்தீங்கன்னா வந்து எங்களை மாதிரி பச்சை, மஞ்சள் அப்படியெல்லாம் கலர் பண்ணுறதில்ல. அவங்களோட கலர் சென்ஸை பாருங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் ஒரு நாளைக்கு எங்களை யாழ்ப்பாணத்தை இப்படி மாற்றணும். கலர் சென்ஸை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, க்ரீன் இப்போ இருக்கோ. ஓகே, கொஞ்சம் இருந்துட்டு அதில் ஒரு ஷாப்பனில் க்ளவுஸ். ஐ பாட் க்ளவுஸ். ஸோ பயங்கர குளிர். ஸோ க்ளவுஸ் இல்லாமல் சரியான கஷ்டம். இப்படி தான் இரவில் சுவிட்சர்லாந்து இருக்கும். ஓகே, ஓகே. என்னத்தை சொல்கிறது, சில நேரங்களில் இந்த முகப்புத்தகங்களில், ஃபேஸ்புக்கில் கதைச்சிட்ருக்காக்கள், பேசிகிட்ருக்காக்கள் என்ன வைக்க சில நேரம் பதில் சொல்லணும்னு நான் யோசிப்பேன். இப்போ சில நேரங்களில்
இப்படியானாக்களுக்கு பதில் சொல்கிறதுல பிரயோசனம் இல்லைன்றதை ஐ லேர்ன். பட் என்ன செய்கிறது, கான் ஹெல்ப். சில இடங்களில் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் எமோஷனல் ஆகி இவங்கள்ட்ட கதைகளுக்கு கேட்கல சரியாக மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ ஐ எம் நியூ டு திஸ். என்னடா இப்போ ஒரு ஆள் 2 பேரில் எக்கச்சக்கமானாக்கள் எப்படியாவது இந்த அரசியலை விட்டு போயிடு நீ ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாது, நீ எங்களோட இனத்தின் வழிகாட்டி இல்லை, எங்களுக்கு டீம் தேத்தனையும் தான் வழிகாட்டி என்று சொல்லி ஒரு கட்சியை கண்ணை மூடிக்கொண்டு அதுதான் பெட்டர் என்று விளங்குற ஆப்ஷன்ஸ், அதாவது வந்து என்னென்ன ஆக்களுக்கு சில இடங்களில் சொல்லி விளங்குறையில் விளங்கப்படுத்தவும் இயலாது. அந்த நிலைமையில் தான் எங்கள் டாக்கள் இருக்கணும். எங்கள் டாக்கள் சொல்லி விளங்கவும் மாட்டினோம், விளங்கப்படுத்த நிலைமையிலையும் இல்லை. ஸோ சிலதுகளை கண்டும் காணாமல் விட்டுட்டு போகிறத தவிர வேறு ஆப்ஷன் இல்லை. ஓகே, இன்னும் ஒரு சில விடயங்களை சொல்லணும். என்னென்றால் எங்களோட சிஸ்டம் வந்து சரியான கரப்டட் சிஸ்டம். ஸோ அதை தனி ஆளாக நின்று மாற்றுன்றது கனவுலையும் நிலைக்க ஒரு விடயம். தனி ஆளாக நின்று இந்த சிஸ்டத்தை மாற்றுறது என்றது வந்து இட்ஸ் டோட்டலி இம்பாசிபிள். ஸோ ஆனால் சரி, எல்லோரும் நடக்கல. நீங்கள் தனியாக ஒரு ஆளாக நின்று எப்படி மாற்ற போகிறீங்க? உங்களுக்கு ஒரு டீம் ஒன்று வேணும். உங்களுக்கு யார் டீம்? உங்களோட கட்சியின் தலைவர் யார், செயலாளர் யார் டீம்? உங்களை நம்பி நாங்கள் எப்படி பின்னால் வாரது? நீங்கள் இடையில் வந்து அரசியல் விட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் என்ன செய்கிறோன்றது பெரும்பாலும் எல்லோரும் என்னோட கேட்குற கேள்வி. ஸோ அதுக்கு வந்து சில நேரங்களில் நான் சிம்பிளாக பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு துளி மழை வெள்ளம் தான் சேர்ந்து தான் மழை ஆகிறது. ஸோ ஒவ்வொரு துளியும் நினைச்சா நான் ஒரு துளி தானே, அப்போ ஓகே நான் பெய்த என்ன பிரயோசனம் என்று ஒவ்வொரு துளியும் நினைச்சிட்டேன்னா அது மழை பெருவெள்ளம் ஆகாது. ஸோ ஒன்றுண்டா சேர வேணும். அதுக்கு வந்து அந்த ஒரு முதல் துளி வந்து ஆரம்பிக்கணும். அந்த முதல் ரெயின் ட்ராப்ஸ் வந்து விழ வேணும். அதுக்கு பிறகு தான் மற்ற ரெயின் ட்ராப்ஸ்களும் விளைக்குள்ள தான் அது மழையாக வரும். அப்போ தான் அது மண்ணுக்கும் பிரயோசனமாக இருக்கும். ஸோ சில நேரங்களில் இன்றைக்கி கவலையாக இருக்கிறது, இந்த டாக்டர் வந்து ஒன்றுமே சப்போர்ட் பண்ணுறதில்ல, எல்லாத்துக்குமே கூற பிடிச்சு கொண்டு பெர்ஃபெக்டான ஒரு தேசிய தலைவர் மாதிரியான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆள் இந்த உலகத்தில் திருப்பி இன்னொரு 2000 வருடங்களுக்கு நாங்கள் பார்க்க போகிறது இல்லை. அதுதான் உண்மை. அதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளணும். தேசிய தலைவரை போகிற ஒரு பெர்ஃபெக்டான ஆள் வந்து இந்த உலகத்தில் திருப்பி பிறக்க போகிறாரான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லை என்று தான் சொல்லுவேன். இனி ஒரு 2000-3000 வருடங்களுக்கு நாங்கள் அப்படி ஒன்றை எதிர்பார்க்கவே இல்லாது. தேசிய தலைவர் மாதிரி ஒரு போராட்டம். அண்மைய தினங்களில் நான் மீண்டும் எங்களுக்கு தமிழீழ கனவுகள் இல்லை, தமிழீழம் கிடைக்காது என்ற விடயம் ஒன்று நான் ஒரு வசனத்தை சொல்லியிருந்த போது அதை கூட இவர் தமிழீழம் இல்லை என்றார் என்று புலம்பெயர் நாட்டில் இருக்கிற ஒரு சில பேர் அதை வெட்டி ஒரு வெப்சைட்டில் போட்டிருக்கணும். இந்த கொமெண்ட்டுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இந்த கொமெண்ட்டுகள் யார் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த ஒரு சில வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சில இப்போ இங்கே இருக்கைகளில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை தானே, அப்போ ஒரு பொழுதுபோக்கு இல்லைன்ற உடனே யாழ்ப்பாணம் எங்கள்ட மண்ணில் நடக்கிற விடயங்களை தான் இங்கே இருக்கிறார்கள் பொழுதுபோக்காக பார்க்குறது. என்ன நடக்குது, என்ன பொழுதுபோக்கு என்று பார்க்குறது. ஸோ அதில் கருத்துக்களை சொல்கிறது, சில பேருக்கு அதில் கருத்துக்களை சொல்ல விரும்புகிறது. ஸோ அது கருத்தை சொல்கிறதோட அவையோட லைஃப் முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். போலீஸ்காரன் வந்து நிற்கிறான்னு எனக்கு தெரியல. கருத்து சொல்கிறதோட அவையோட லைஃப் வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ நாங்கள் இந்த போராட்டத்தில் தேசிய தலைவரையும் இழந்து எத்தனையோ 1000 பேரையும் இழந்து எங்களை வந்து 25-30 நாடுகள் சேர்ந்து க்ரஷ் பண்ணிட்டு எங்களை கொலை செஞ்சிட்டு தான் சொல்லணும். ஸோ நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்றது தான் எங்கள்ட பெரிய பிரச்சனை. நாங்கள் எங்கே நிற்கிறோம்ன்று தான் பெரிய பிரச்சனை. போலீஸ்காரன் வந்து நிற்கிறான் ஏன்னு விளங்கையில். ஸோ போய் பார்ப்போம். அவரதில் போலீஸ்காரன் வந்து ஒரு வாகனம் ஒன்றை மறைச்சி செக் பண்ணி கொண்டிருக்காங்க. பார்ப்போம். இரவு நேரத்தில் இருக்கிற விதம் இந்த போலீஸ்காரன் நிற்கிறாங்க. ஒரு வெஹிக்கிள் ஒன்றை மறைச்சி வச்சுருக்காங்க, பார்க்கிங்கில் போட்டு வச்சுருக்காங்க, செக் பண்ணி கொண்டிருக்காங்க. ஓகே. ஸோ தலைவரையும் இழந்துட்டேன் நாங்கள்.
இழந்தா பிறகு போராட்டத்தில் எங்களை க்ரஷ் பண்ணிட்டாங்க. இப்போ எங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் சிங்கள மக்களோட சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்கிறத தவிர எங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. அதை யாருமே ஏற்றுக்கொள்கிறதுக்கும் தயாராக இல்லை. எங்களோட சனத்தில் வந்து 2 பழக்கம் இருக்குது. சிங்கள மக்களோட சேர்ந்து வாழுவோம், சமமாக வாழ்கிறதுக்குரிய உரிமைகளை வென்றெடுப்போம் என்று கதை கேட்கல. 180% தமிழ் மக்களால் அதை ஏற்றுக்கொள்ளலாமல் இருக்குது. ஏனென்றா இல்லை நாங்கள் தோற்று போயிட்டோம் என்கிற பிரச்சனை அது எனக்கும் இருக்குது, அந்த வலி எனக்கும் இருக்குது. அந்த வழியில் நாங்கள் ஒன்றும் செய்யலாது, தோற்று போயிட்டோம், அது ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன? திருப்பி வெல்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? திருப்பி தமிழில் கிடைக்கிறதுக்கு வழி இருக்காண்டு நாங்கள் திங்க் பண்ணணும். ஸோ அதை தமிழெல்லாம் திருப்பி கிடைக்க வேணுமா இருந்தால் திருப்பி ஒரு 44,000 பேர் போராடி அந்த தமிழீழத்தை கிடைக்குமான்னு கேட்டால் இப்போ இந்த டிக்டாக்குகளில் போராடுறாக்கள் தான் மிஞ்சி போயிருக்கிறோம். ஸோ இந்த டிக்டாக்கில் மிஞ்சி இருக்கிற ஆக்களை கொண்டு நாங்கள் ஏதாவது போராடலாமான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இந்த குடியாரர், இந்த டிக்டாக்கில் இருக்கிற குடியாரர், காவாளிகள், இவங்களை கொண்டு நாங்கள் ஏதாவது செய்யலாமன்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்களான்றது என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு விரும்பினாக்கள் பதில் சொல்லலாம், விரும்பாதாக்கள் பதில் சொல்லாமல் விடலாம். ஆனால் இந்த காவாளிகள், இந்த டிக்டாக்கில் இருந்து வீடியோ எடிட் பண்ணுகின்ற இந்த காவாளிகள் வந்து திருப்பி மறுபடியும் மாவீரர் ஆக மாட்டாங்க. இவங்களது அரைவாசிக்கு இந்த டிக்டாக்கில் இருக்கிற காவாளிகளை பற்றி தான் காய்ச்சி கொண்டிருக்கணும். பொதுமக்கள் இதை பற்றி குழம்ப வேண்டாம். இந்த டிக்டாக்கில் இருக்கிற காவாளிகள் அரைவாசி வெளிநாடுகளில் வேலையும் செய்யாமல் அனுபவித்து கொண்டிருக்குது வாழ்க்கையை. அதுகளுக்கு வந்து பொழுதுபோக்கு தாய்நாட்டில் இருக்கிறவங்களை பற்றி கதைக்கிறதுக்காகவே இதில் ஒரு கிளியர் டிமார்க்கேஷன் ஒன்று இருக்குது. அதை வடிவ விளங்கி கொள்ளுங்கோ. என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த டிக்டாக் சமூக ஊடகங்கள் வாழ்க்கையும் நிஜமும் வந்து சரியான வித்தியாசம். அதை நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ எனக்கு தெரியாது. ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கள், 80% ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கள். இல்லை நாங்கள் எங்களுடைய இனம் மறுபடியும் வெல்லும் போன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் வடிவ விளங்கிக் கொள்ளணும். அது இனிமேல் சாத்தியப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை சாத்தியப்படும் என்று சில பேர் சொல்லணும். இன்னும் தமிழெலாம் கிடைக்கும், நாங்கள் மறுபடியும் போராடுவோம், ஐநாவில் போய் தமிழெலாம் கிடைக்கும் என்று. ஐக்கிய நாடுகள் சபை என்றாலே என்னென்று தெரியாதாக்கள் தான் ஐநாவில் போய் தமிழெலாம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த நிஷா பொஸ்கோ மாதிரி ஆனாக்கள் முந்தியாருடைய இருப்பினும் இப்போ பிடிபியோட இருப்பினும் இப்போ தேசியம் கதைக்கணும். இதையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிஸ்னஸ். நீங்கள் அதை விளங்கி கொள்கிறீங்கள்ல. ஏன் எனக்கு இந்த இவங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் விளங்கி கொள்றீர்கள் இல்லைன்றது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாகவும் மனசில் ஒரு பெரிய கவலையாகவும் இருக்குது. என்னென்னா இந்த நிஷா மாதிரி, இந்த பொஸ்கோ மாதிரி அல்லது இந்த புலம்பெயர் சமூகங்கள் இருக்கிறார்கள். தயவுசெய்து விளங்கி கொள்ளும் கொண்டு நாங்கள் எங்கே நிற்கிறோம்ன்றது வந்து எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. எங்களோட சமூகம் எங்கே நிற்குது என்றது தெரியாமல் இருக்குது. சொன்னால் கோபம் வருது. எங்களோட சமூகம் அழிவுண்ட விளிம்பில் நிற்குது. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இளம் பிள்ளைகள் வந்து அதிகளவில் குடு அல்லது போதைக்கு அடிமையாகிறார்கள். பழக்க வழக்கம் எல்லாம் திட்டமிட்ட ரீதியில் இந்த அரசாங்கம் எங்களை சீரழிக்குது என்று சொல்லிக்கல. ஒரு கலாச்சாரமாக வாழ்ந்த, பண்பாடாக வாழ்ந்த, தமிழற்ற கடைசி மூச்சாக இருக்கிற உண்மையான சுத்த தமிழ் கதைக்கிற வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், இந்த ரெண்டும் காலங்காலமாக இவங்க செய்த பிளான்களால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிதென்று சொல்லிக்கல. யாராலையும் அதை ஏற்றுக்கொள்ளலாமல் இருக்குது. ஸோ இவன் நினைக்கிறோம் ஓகே இல்லை திருப்பி நாங்கள் அதை கட்டியமைக்கலாம்ண்டு. ஸோ இப்போ எங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். இந்த சிலதுகள் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண வேணும் கட்டாயம். யார் என்ன கோவிச்சாலும் அடுத்த முறை நீங்கள் வாக்கு போட வேண்டாம் என்று கூறினாலும் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும். என்னென்றால் இந்த நாட்டில் நாங்கள் ஒரு தலை நிமிர்ந்த இனமாக வாழ்கிறதா இருந்தால் இந்த சைக்கிள் கட்சி மாதிரி தையீடு விகாரையை உடைக்கவும் மேலாது. அதே நேரத்தில் இந்த தமிழரசு கட்சி மாதிரி, வீட்டு கட்சி மாதிரி நாங்கள் பார் வேண்டி விற்பனை செய்தும் இந்த சமூகத்தை மாற்றலாது. ஃபெடரல் பார்ட்டி என்ற ஒரு பார்ட்டி இது, அதுதான் தமிழரசு கட்சி. அதில் சுமந்திரன் ஐயாட கதை வேறு. அதுக்குள்ள எங்கள்ட சைக்கிள் கட்சியில் சுமந்திரன் ஐயாவை எப்படியாவது துளைக்க வேணும் என்று சைக்கிள் கட்சி படுவேகமாக இயங்கி கொண்டிருக்கு. ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு விளங்கணும், இவங்கள்ட்ட இந்த கட்சி அரசியலுக்கும் இந்த கேவலமான ஒரு
எதிர்காலத்தை பற்றிய சிந்திக்காமல் இருக்கிற இவங்களோட குடும்ப அரசியலுக்கும் எங்களோட இனம் அழிஞ்சு கொண்டிருக்கின்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை. அதான் எங்களோட இனத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயாராக இல்லை. எங்களோட இனம் அழிஞ்சு கொண்டிருக்கிறன்றதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயாராக இல்லை. அதான் எனக்கு மிகப்பெரிய கவலை. ஓகே, அது சந்திரன் இல்லை, லைட். எங்களோட இனம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கு என்ன வழிவகை இருக்கிறது என்றால், பெருமளவான மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் அரசாங்கத்தினுடைய அல்லது சிங்கள கட்சிகளுடைய பக்கம் போகின்ற காத்தொன்று அடிக்கிறது. வடிவ விளங்கிக் கொள்ளுங்க. இந்த அனுர குமாரசாநாயக்க நான் கூட யோசிச்சேன், என்ற குமாரசாநாயக்க வந்தால் எங்களுடைய இனத்துக்கு விடிவு வரும், இனப்பிரச்சனைகள் தீருமெண்டா. இப்போ அவர்கள் என்னத்தை சொல்லுகிறாருண்டா, இனப்பிரச்சனை என்ற ஒரு பிரச்சனையே இல்லை என்று சொல்கிறதுக்கு சொல்லினேன். ஸோ இந்த அனுரகுமார சாநாயக்கவினுடைய இந்த அலைக்குள்ள வடக்கு மாகாணம் இல்லை கிழக்கு மாகாணமும் இனி வார காலத்தில் இந்த சுயநல அரசியலை பார்க்கல, இந்த எங்களுடைய அரசியல்வாதிகள்ட இந்த சுயநல அரசியலை பார்க்கல எங்கண்ட மக்களும் வந்து ஓகே இவங்க தமிழ் கட்சியில் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் பேசாமல் சிங்கள கட்சிகளுக்கே போடுவோம் வாக்கு என்று சொல்கிற நிலைமை ஒன்று வந்திருக்கு. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களோ எனக்கு தெரியலை. ஸோ சிங்கள கட்சிகள பக்கம் முழு பக்கம் தமிழ் மக்கள் போய் நிற்கிற நேரத்தில் அது பிறகு இந்த சுயநிர்ணய உரிமை, நாங்கள் நம்மளை ஆளுவோம், தமிழீழம், தையிட்டி இதெல்லாம் காணாமல் போயிடும். தேர்தலில் தோற்றா அவங்க லண்டனுக்கு வந்துடுவாங்க. வடிவ விளங்கிக் கொள்ளுங்கடாப்பா. இவர்கள் தேர்தலில் தோற்றா இவங்களோட முக்கால்வாசி நாட்கள் வந்து வருடத்தில் முழு நாட்களும் வந்து லண்டனில் தான் இருக்கும். ஆக ஓட்டொண்டை போட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், எங்கள்ட தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாத்தையும் அடுத்த தேர்தலில் இப்போ 2 பேர் தான் மிஞ்சி இருக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், கிளிநொச்சி யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் தேசியம் கதைச்சாக்களில் ஸ்ரீதரன் ஐயா, மற்றது கயந்திரமார் பொன்னபுலம் அடுத்த முறை தேர்தலில் அவை இருப்பினமோ எனக்கு தெரியாது. நான் இருப்பினோ அவை இருப்பினமோ அது இயற்கை தான், அதுக்குரிய பதிலை சொல்லணும். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. they will get eliminated. அவர்கள் வந்து எலிமினேட் பண்ணப்படுவார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் சில நேரங்களில் நாங்கள் கூட எலிமினேட் பண்ணப்படலாம். யார் எலிமினேட் படுகிறார்கள், யார் இருக்கிறார்கள் என்றதை காலம்தான் தீர்மானிக்கும். சரிதானே? ஸோ அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் முழுக்க சிங்கள கட்சின்னு போய்க்கலாம். அதுக்கு பிறகு முழுக்க சிங்களமயமாக்கவும் அது காலத்தின் தேவையாக மாறிக்கொண்டு வருது. அதை நாங்கள் என்ன செய்கிறது, அதை என்ன செய்து தடுக்கிறது, எப்படி எங்களுடைய இனத்தினுடைய அடையாளங்களை பாதுகாக்கிறது என்றது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. எங்களோட இனத்தின் அடையாளங்களை பாதுகாக்கணுமென்று நாங்கள் நினைக்கிறதே ஒரு கொஞ்சம் பேர் தான். நல்லூர் திருவிழாவில் கொஞ்ச நாளில் புத்தரை வச்சு இழுக்கிறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இன்னொரு 15 வருஷம் 20 வருஷம் போயிருக்கு. இந்த வீடியோவை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. மிகவும் கவலையோடு தான் இந்த தெருக்களில் இளைஞ்சு கொண்டு இந்த வீடியோ போடுறேன்னா, ஏன்னா நல்லூர் வீதிகளில் கட்டாயம் ஒரு காலத்தில் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, புத்தரை வச்சு கோயிலை இழுக்கிறதுக்குரிய நாட்கள் வாரது வெகு தொலைவில் இல்லை. அதை வடிவ விளங்கிக் கொள்ளுங்க. நீங்கள் ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் எங்களுடைய மாவீரர்கள் எங்களுடைய தேசிய தலைவருடைய போராட்டங்கள் எல்லாத்தையும் வரலாற்றையுமே இழக்கிறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதாவது வரலாற்றையும் மெல்லமாக இழப்போம். எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னொரு காலம் போக இவர்கள் எல்லாம் அடுத்தடுத்த சந்ததிக்கு இந்த வரலாறுகள் கடத்தப்படும், இந்த வரலாறுகள் பேணி பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்லை. அதான் உண்மை. இதை நான் இந்த வீடியோ போட உங்களுக்கு கிணவேருக்கு கோபம் வரும், கிணவேர் என்ன பைத்தியக்காரன் திட்டுவீங்கள். ஆனால் இதுதான் நிஜம். இதுதான் நாங்கள் இப்போது போராட வேண்டிய இடம். இப்போ போராடுறது வந்து தமிழீழம் கிடைக்கிறதுக்காக அல்ல. இப்போ நாங்கள் போராட வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எங்களுடைய அடையாளங்களையும் எங்களுடைய பழைய வரலாறுகளையும் தக்க வச்சு கொண்டு ஒரு நிம்மதியான ஒரு இலங்கை ஒற்றுமைப்பட்ட நாட்டுக்குள்ள சிங்கள மக்களும் எங்களுடைய போராட்டத்தை ஏற்றுக்கொள்கிற நிலைமைக்கு கொண்டு வரது தான் அரசியல். அந்த பெரிய அரசியலை நான் டெக்ஃபுல்லாக செய்யக்கில்ல. எங்கண்ட அதிக படித்த மேதாவிகள், இந்த முக புத்தகங்களில் இருக்கின்ற அதிக படித்த மேதாவிகள், இந்த டிக்டாக்களில் இருக்கிற அதிக படித்த மேதாவிகள் வந்து என்னை திட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை நான் டெக்ஃபுல்லாக சில விடயங்களை சிங்கள மக்களும் எங்களை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று நான் கொண்டு வர விடயங்களை இவர்கள் வந்து விளங்காமல், முட்டாள்கள் தானே, ஸோ விளங்காமல் எனக்கு அடிக்கிறார்கள். போன முறை அதான் நடந்தது. போன முறை
பாராளுமன்ற தேர்தலில் கூட போன முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த போன முறை பாராளுமன்ற தேர்தலில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், எஸ் எனக்கு அடித்தாங்க, போட்டு விழுத்தி அடித்தாங்க. எனக்கு கடைசியாக மிஞ்சினது 3 பாராளுமன்ற உறுப்பினர் தான். 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிம்பிளாக எந்த கட்சி கொண்டு போனது, சிங்கள கட்சி கொண்டு போனது. இப்போ இருக்கிற நிலைமையில மாகாண சபைக்கு இப்போ எனக்கு தான் அடிக்க போயினேன். திருப்பி இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மாகாண சபையில் எனக்கு தான் போட்டு குத்த போயினோம். அதன் விளைவு எங்கேயா இருக்க போகுதுண்டா, இந்த மாகாண சபையும் விழுந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாகாண சபையில் எலெக்ஷன் கேட்காம விட்டுட்டு போகிறேன்னு வச்சால், தமிழரசு கட்சி அதை வெல்லுமாண்டு கேட்டால் இல்லை, சைக்கிள் வெல்லுமாண்டு கேட்டால் அது ஒரு காமெடி. சரிதானே, சொல்லவே இல்லை. ஸோ இதில் என்ன நடக்க போகுதுண்டா, இதில் சைக்கிளும் வெளில போகிறதில்லை, இதுவும் வெளில போகிறதில்லை, யாரும் வெளில போகிறதில்லை, வீடும் வெளில போகிறதில்லை, சைக்கிளும் வெளில போகிறதில்லை. கடைசியாக ஒரு சிங்கள கட்சி கொண்டு தான் இதை வெளில போகுது சிம்பிளாக. ஸோ சிங்கள கட்சி வெல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குமென்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்குமென்னு நினைக்கிறீங்க? நாங்கள் எங்களை மறக்க வேண்டியதுதான் எங்களுடைய போராட்டங்களையும் எங்களுடைய எதிர்காலத்தையும் மறக்க வேண்டியதுதான். ஸோ என்ன எலிமினேட் பண்ணுறேன்னு நினச்சிக்கொண்டு இந்த முறை மாகாண சபைக்கும் நான் நினைக்கிறேன், என்ன எலிமினேட் பண்ணுறேன்னு நினச்சிக்கொண்டு நான் நினைக்கிறேன், மாகாண சபையில் தாங்களே எலிமினேட் பண்ண போய் நம்ம தான் நடக்க போகுது. ஆனால் அதை இவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற நிலைமையில் இவர்கள் இல்லை, அதுதான் பிரச்சனை. சரிதானே, இவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கின்ற நிலைமையில் இவர்கள் யாருமே இல்லை, இவர்கள் ஏற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை. எல்லாருமா சேர்ந்து என்ன எலிமினேட் பண்ணி மாகாண சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைய தினம் சைக்கிளும் வீட்டினுடைய ஜமீன்தாரும் சைக்கிளும் போய் இன்றைய தினம் வேலையில்லா பட்டதாரிகளுடைய போராட்டத்துக்கு போயிட்டு இதில் கதைச்சிருக்கணும். உங்களை இவர்களையெல்லாம் இப்படி ரோட்டுக்கு ரங்கப் பண்ணினது யாருன்றது உங்களுக்கு தெரியும், அதை நான் கதைக்க விரும்பலை. ஸோ இவரெல்லாம் ரோட்டுக்கு ரங்கப் பண்ணுறது கூட வெற்றி தான் என்னை பொறுத்தவரை. இவ்வளோ காலமுமே இந்த சைக்கிள் எங்கே இறங்கிட்டு எங்கே கதைச்சது, இந்த இடியப்ப ஜமீன்தார் எப்போ இறங்கி எங்கே நின்று யாரோட கதைச்சவர் இவ்வளோ காலம், அவரோட போய் மீட் பண்ணியிருப்பான். சாவச்சேரி வைத்தியசாலையில் என்னோட கதைக்காமலே கதைச்சேன்னு சொல்லி போய் வெளியில் மீடியாவுக்கு கொடுத்த இடியப்ப ஜமீன்தார் இப்போ டாக்டர் இங்கிலீஷ் படிக்கிறோம் என்று சொல்கிற அளவுக்கு மாற்றி இருக்கிறோம். இங்கிலீஷ் படிக்க போகிறோமா, சிங்களம் படிக்க போயிடுமா? ஸோ இங்கிலீஷ் படித்து சிங்களம் படித்து நீங்கள் ஏன் சிந்திக்கக்கூடாது? ஒருக்கா இவையை மாற்றி போட்டு யாராவது இளைஞர்களுடைய கையில் கொடுக்குறதுக்கு நீங்கள் ஏன் யோசிக்க விட? நான் இளைஞன் இல்லை, வடிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு 40 வயசு ஆகுது. ஐ எம் ஆல்மோஸ்ட் அபவுட் டு ரிட்டையர் இன் மை பொலிட்டிக்கல் கரியர் as well. அதாவது என்னுடைய பொலிட்டிக்கல் கரியரில் இருந்தும் நான் ரிட்டையர் பண்ணுற நாட்களில் கிட்ட வந்துட்டு அதை விளங்கி கொள்ளுவோம். ஓகே, ஸோ சைக்கிள் நிற்கிது, வீடு நிற்கிது, எல்லாம் இப்போ மாகாண சபை தேர்தல் அறிவிக்க போகிறாங்க. அதே நேரம் என்ன செய்யணும், இந்த சமகால அரசியல் எல்லாம் போய் நின்று கொண்டு மேடை வச்சு குளர்ற அளவுக்கு மாற்றி இருக்கிறோம். எனக்கு அந்த தேவை ஒன்றும் இல்லை. நான் அப்படி கிடுக்குப்பிடி அரசியல் செய்ய வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை. பொதுமக்கள் தேவை இருந்தால் எனக்கு என்னுடைய தொலைபேசி இலக்கம் கூட 94 77 556 556 99 24. பொதுமக்கள் தேவை என்றால் என்னை தேடி அழைப்படுத்தினம். நான் போய் அவர்களுடைய விஷயத்தை பார்ப்பேன், கதைப்பேன். இது யார் கதைக்கணும், என்ன கதைக்கணுமன்றதை பொறுத்து அரசியல் மாறும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியலில் இப்படி போய் சந்திகளில் வேட்டிகளை கட்டிக்கொண்டு நிற்க வேண்டிய தேவை ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு இல்லை. எனக்கு இன்றைக்கும் டை கட்டுற அளவுக்கு என்னுடைய வரலாறும் நான் செய்ததும் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இது ஆல்மோஸ்ட் இந்த அரசியலில் இளம் பிள்ளைகள் வரணும், 24-25 வயசு பெரியல் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஐ ஆம் ஆல்சோ டூ ஓல்டு, 40 வயசு. ஸோ 40 வயசுக்காரன் அதில் 2 அரசியல் செய்கிறத நான் ஏற்றுக்கொள்ளலை. பட் இதில் போகாமல் நிற்கிறது காரணம் வச்ச கால் பின் வைக்கக்கூடாது. ஸோ
ஸோ கௌசல்யா மாதிரி 26 வயசு ஒரு அரசியல்வாதி உருவாக்கி விட்டுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல ஒரு அரசியல்வாதி உருவாக்கி விட்டுருக்கேன். ஸோ அதை பத்திரமா வச்சுக்கிறதும் அவளை எலிமினேட் பண்ணி விளையாடுறதும் பொதுமக்களை பொறுத்தது. அவளுடைய பக்குவம் எல்லாம் இப்போ பயங்கரமாக மாறிட்டு மிகவும் பக்குவமான ஒரு ஆளாக மாறிட்டா. ஸோ அந்த விதத்தில் எனக்கு சந்தோஷம். ஸோ சிகாகுபா. ஸோ இனி பொதுமக்கள் தான் அதை தீர்மானிக்க வேணும். என்ன ஒரு இளம் அரசியல்வாதி, சில இளம் அரசியல்வாதிகள் முல்லைத்தீவில் இருந்து முன்னேற்ற கழகங்கள் போட்டு கொண்டிருக்கணும். எனக்கு அப்படியான ஆக்களில் நம்பிக்கை இல்லை. நேரடியாகவே சொல்கிறேன், அவை அரசியலுக்கு வர வேணும் என்பதற்காக, அரசியலில் இருந்து ஏதாவது லாபம் அடைய வேணும் என்பதற்காக முல்லைத்தீவை முகப்புத்தகத்திலே முன்னேற்றுகின்ற முன்னேற்ற கழகங்களுக்கு நான் அப்படி நினைக்கல. அரசியல் எவன் ஆசைப்படையிலையோ அவனை கொண்டு அரசியலுக்கு விடுவோம். அதுதான் நான் சொல்லுவேன். யார் அரசியலுக்கு ஆசைப்படையிலையோ அவையே கொண்டு இந்த அரசியலில் விடுங்கோ. முன்னேற்ற கழகங்களை உருவாக்கி கொண்டு 10,000 ரூபா ஒரு ஸ்கூலுக்கு கொடுத்து போட்டு பரம்பரையோடு போய் நின்று படம் எடுத்து போடுவார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவர்கள் அரசியலுக்கு பொருத்தமற்றவர்களாக தான் நான் பார்க்குறேன். அவர்களுடைய வட்டம் சின்னனாக இருக்கிறது. நான் கூட ஜோதிச்சினான், ஓகே பெட்டர் மாகாண சபையில் முதலமைச்சர் ஆக்கி விடுவோமோன்று கூட அந்த முன்னேற்ற கழகம் போட்டிருக்கிற தம்பியை நான் ஜோதிச்சேன்னா நான் அவர்களுடைய வட்டம் சின்னன், உழைப்பு, காசு என்று நிற்கிறவர்கள் ஒரு பொதுமே அரசியலில் உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டார்கள். தான் உண்மை. உழைப்பு, காசு, சீதனம், அந்த பொரட்டோக்குன்னு சொல்லுவார்கள். பேரதினியில் படித்தாக்களுக்கு தெரியும். பொரட்டோக் என்றால் சாதாரணமாக நானாக இருக்காமல் ஒரு பொய்யான ஒரு மாயை ஒன்று ஏற்படுத்துறது. இப்போ எல்லோரும் எனக்கு சொல்கிறேன் தெரியுமா, அப்படி அடித்து கொலை செஞ்சுருப்பீரடா பாரு. ஓகே, காய்ச்சி ரூபா அடித்து கொலை செஞ்சுருப்பாங்க. எல்லோரும் எனக்கு சொல்கிறது, நீ சாதாரணமாக இருக்கிறீல, நீ வந்து என்ன சொல்கிறது, சாதாரணமாக இருக்கிறீல நீ கொஞ்சம் நீ சாதாரணமாக இருக்கிறாய், நீ கொஞ்சம் பொஷாக இருக்கணும், கதைக்கிற வார்த்தைகள் எல்லாம் அளந்தளந்து கதைக்கணும். நானாகத்தான் இருக்க ஆசைப்பட்றேன். என்ன நானாக ஏற்றுக்கொள்கிற ஒரு சமூகத்துக்கு தான் நான் சேவை செய்ய விரும்புகிறேன். இல்லை உங்களுக்கு முன்னேற்ற கழகங்கள் தேவையாண்டா அடுத்த முறை மாகாண சபை தேர்தலில் அவை நிற்பினும் அவைக்கு நீங்கள் வாக்களை போட்டு உங்களுக்கு கழகங்கள் முன்னேறுதாண்டு பார்த்துக்கொள்ளுங்க. வீடுகள் முன்னேறும், புது வீடுகள் முன்னேறும். ஆனால் கழகங்கள் முன்னேறுமான்றது எனக்கு சந்தேகம். பார்ப்போம், அந்த நேரத்தில் அதை பார்ப்போம். ஓகே ரைட். இதில் எனக்கு இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேலே கேட்குறதுக்கும் ஒன்றுமே இல்லை. ஸோ இது வந்து என்னோடய மனசுக்குள்ளே இருந்தது, நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ சொல்லியிருக்கிறேன். தட்ஸ் ஆல். இனி காலங்கள் தீர்மானிக்கட்டும் அரசியலை, இளைஞர்கள் அரசியலுக்கு வரட்டும். நன்றி. இது சுவிட்சர்லாண்டின் சென்ட்ரல் டவுனுக்கு